பட்டினி கிடந்தால் அல்சர் வந்துடும்னு சொல்கிறாங்களே, அப்படியெல்லாம் கிடையாது. எப்போ தெரியுமா அந்த இரைப்பையில் அமிலம் சுரக்கும், சுரந்து புண்ணாயிடும். நீங்கள் பட்டினி கிடந்தீங்கன்னாக்கா இரைப்பையில் சுரக்கிற அமிலத்தால் அந்த இரைப்பை புண்ணாகிவிடும். இரைப்பையில் வந்து அமிலம் எப்போ சுரக்கும் அப்படின்னா, நீங்கள் உணவை போடும்போது தான் அது சுரக்கும். என்ன உணவு போடுறீங்க அந்த அதன் தன்மைக்கேற்றாற் போல் அந்த அமிலத்தை சுரக்கும். அந்த அமிலத்தில் என்ன அமிலம்லாம் இருக்குதுன்னு தெரில. அப்போ அந்த அமிலம் எப்போ எப்படி சுரக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன சாப்பிட்றீங்க அதற்கு தகுந்தாற் போன்று சுரக்கும். நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களா அல்லது வந்து ஒரு பழத்தை சாப்பிட்றீங்களா, பழத்துக்கு இந்த அளவு அமிலம் போதும், இவ்வளோ அந்த அமிலத்திலே தன்மை இருக்கலாம். கடினமான உணவுகளை செரிப்பதற்கு ஒரு மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்றீங்க, ஒரு வெண்டைக்காய் சாப்பிட்றீங்க, கோவக்காய் சாப்பிட்றீங்க. அப்போ கோவைக்காய்க்கு இந்த வகையான அமிலம் தேவை, இதை செரிப்பதற்கு இந்த மாதிரியான அமிலம் தேவை, அமிலத்தில் இத்தகைய தன்மை போதும். இது கடினமான உணவை இவர் இப்பொழுது சாப்பிட்டு இருக்கிறார், அதற்கேற்றார் போன்ற ஒரு அமிலத்தை அது சுரக்கும். அப்போ இரைப்பையில் அமிலம் விழுந்த பிறகு தான் அந்த வாயில் சுவைக்கும் போது அது என்ன உணவு அப்படிங்கிறது வந்து மூளைக்கு தெரிஞ்சிருது சுவைக்கும் போதே. அதுக்கப்புறம் அந்த தொண்டை வழியாக உள்ளே போகுது, இரைப்பையில் விழுது. அப்போ அந்த உணவின் தன்மைக்கு தகுந்தாற் போன்று தான் அந்த அமிலம் சுரக்கும். உணவு வந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பித்த உடனே தான் அமிலம் சுரக்குமே தவிர, நீங்கள் வந்து உணவு உண்ணாமல் இருக்கும்போது அந்த அமிலம் சுரந்து உங்கள் வயிறு ஒன்றும் புண்ணாயிடாது. அதனால் சும்மாவே வேலைக்கு சுரக்குமா என்ன? காலையில் டிஃபன் சாப்பிட்ற நேரத்தில் அது அமிலம் சுரக்கும், நீ சாப்பிடாமலே அது சுரக்குமா? சுரக்காது. அதனால் வந்து ஒரு உணவை வாயில் வச்சா தான் உமிழ்நீர் சுரக்கும். அதை வந்து மெல்லுவதற்கும் அரைப்பதற்கு ஏற்றவாறு உமிழ்நீர் சுரக்கிறது. ஆனால் ஒரு உணவை பார்த்தாலே உனக்கு லைட்டாக உமிழ்நீர் சுரக்கும், லைட்டாக தான் சுரக்கும். ஆனால் அந்த உணவை ஒரு தேங்காவை பார்த்த உடனே லைட்டாக சுரக்கும். அந்த தேங்காவை கடித்து சாப்பிட தேவையான அளவு சுரக்கும். அதற்கு எவ்வளவு இன்னும் அரைப்பதற்கு எவ்வளவு தேவை அப்படின்னு தேவையான அளவு சுரக்கும். அதுபோல் தான் அந்த தேங்காய் வாயில் வச்ச உடனே வயிற்றுக்குள்ளேயும் கொஞ்சம் அமிலம் சுரக்கும். இப்போ தேங்காய் வரப்போகுது அல்லது இப்போ ஒரு மாங்காய் சாப்பிட்றாரு, அதற்கேற்றார் போன்ற அமிலத்தை சுரக்கும். அதற்கேற்ற தன்மை கொண்டது போதும், இந்த அளவுக்கு அமிலம் போதும், இத்தகைய அமிலம் அதற்கு போதும். இவர் சாப்பிடுவது தேங்காய், ஆதலால் இத்தகைய அமிலம் தேவை, இந்த அளவு போதும் அப்படின்னா அமிலத்திலேயே அதில் ஒரு தன்மை இருக்கும், அளவு மாறுபடும். உண்ணுகிற உணவிற்கு ஏற்றார் போன்று. இப்பொழுது இவர் பழத்தை சாப்பிடுகிறார், வாயில் சுவைத்து விட்டார், இவர் சாப்பிடுவது பழம். இப்பொழுது அந்த பழம் வயிற்றுக்குள் வரப்போகிறது, இரைப்பையில் விழப்போகிறது. அப்போ அதற்கேற்றார் போன்று ஒரு அமிலத்தை நாம் சுரந்து அதை செரிமானம் செய்ய வேண்டும். பழத்திற்கு இத்தகைய அமிலம் தான் தேவை, அப்பொழுது தான் அதை செரிமானம் செய்ய முடியும். இப்போ அவர் சாப்பிட்றது வெண்டைக்காய் சாப்பிட்றாரு, வெண்டைக்காய்க்கு இத்தகைய அமிலம். அப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் சும்மா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே உண்ணாவிரதம் இருந்தாலே அமிலம் சுரக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன வந்து திறந்து விட்ட குழாய் மாதிரி சுரந்துகிட்டே இருக்குமாண்ணா? இந்த மாதிரி தப்பான புரிதல். ஏன் தெரியுமா? இவங்க சாப்பாட்டுக்கு அடிமையாயிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு வேலை தவறாமல் சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு ஒரு காரணம் தேவை. அதுக்காக சாப்பிடாமல் இருந்துடக்கூடாது, சாப்பிடணும் கண்டிப்பாக. அப்படி சாப்பாட்டுக்கு நான் அடிமையாகிட்டேன், சாப்பாட்டு அடிமையாகி விட்டேன், அதனால் சாப்பிடுவதற்கு ஒரு காரணம் தேவை. இவர்கள் பாட்டுக்கு உண்ணாவிரதம் என்று எதையாவது கிளப்பி விட்டு எங்களை சாப்பிடாமல் இல்லாமல் ஆக்கி விடுவார்களோ, உண்ணாவிரதம் இருப்பது நல்லது என்று எல்லோரும் சொல்லி சாப்பிடாமல் செய்து விடுவார்களோ, ஐயோகோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சாப்பாட்டுக்கு அடிமையாயிட்டோம். அதுக்காக இவங்க சொல்கிற ஒரு காரணம், சாப்பிடுவதற்கு இவங்க ஒரு காரணம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் சாப்பிட்றது எல்லோரும் பண்ணிவிடுவாங்க, ஈஸியான விஷயம். சாப்பிட்றது ஈஸியாக, சாப்பிடாமல் இருந்து பாருங்கள், அதான் கஷ்டம். அப்படி சாப்பிடாமல் இருக்கும்போது தான் உடல் எடை நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், குறையும். நல்ல ஒரு எப்போவும் தான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கும், வாழ்நாள் முழுதும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். அதனால் பசினா என்னங்கிறத நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும்போது தான் தெரிய முடியும். பட்டினி என்ன, பசினா என்ன அப்படிங்கிறது சாப்பிடாமல் இருக்கும்போது தான். அதனால் அடிக்கடி நம்ம சாப்பிடாமல் இருக்க போகிறதில்ல, எப்போவும் தான் சாப்பிட்றோம். அதனால் எப்போ ஒரு வாட்டி வாரத்தில் ஒரு நாளாவது அல்லது காலையில் 11 மணிக்கு அப்புறம் சாப்பிடுங்க. நல்லா பசி அனுபவித்து அந்த வழியில் அதுக்கு பிறகு சாப்பிடுங்க. காலை உணவாவது பசித்து சாப்பிடுங்க.